தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்போம், தேவ சமூகத்தை விரும்புவோம், ஆவியானவரின் அசைவாடுதலுக்காக ஏங்குவோம். அவரை துதிப்பதற்கு நம்முடைய நாவுகளை விரிவாய் திறப்போம். அவரை ஆராதிப்பதற்கு முழு இருதயத்தையும் உட்படுத்துவோம். முழு பலத்தோடு அவரை நாம் உயர்த்துவோம். முழு மனதோடு அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம். Thank you, Jesus. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சத்தமா ஒரு மனமா எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தால் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேபியோ ஓ ரபலதியந்தரா, சிங்கக்கேபியோ நல்ல சந்தோஷமாய் கைதட்டி, எனக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது, என்னை சுற்றிலும் தேவன் இருக்கிறார், எனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் கூட்டம் இருக்கிறது. என் பாத கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். நான் இருக்கும் இடம் எந்த இடமா இருந்தாலும் அங்க எனக்காக தேவன் இறங்கி வருவார். அல்லேலூயா. அது சிங்கக்கேபியா இருக்கலாம், அக்கினி சூளை 7 மடங்காக்கப்பட்டதா இருக்கலாம். ஆமென். கர்த்தர் எனக்கு தேவையான பாதுகாப்பை தருவார்.
ஏன்னா நான் அவருடைய கண்மணி, நான் அவருடைய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க துதிக்க துதிக்க சத்துருவின் தலை நசுக்கப்பட்டு அவனுடைய கிரியைகள் அழிந்து போனதை நீங்க அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்தி பாட பாட வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கான கதவுகள் திறந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ லார்ட். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவும் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவும் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவா. என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜா இயேசுவையே. சத்துருவை மிதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். சத்துருவை மிதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவும் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், இயேசுவையே. கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவும் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜா இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான். விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவா. பாடுவோம், ராஜாதி ராஜாவா இயேசுவையே. நல்ல சந்தோஷமா உங்களை உயர்த்துவோம் ஆண்டவரே, உங்களை பாடுவோம் ஆண்டவரே, உங்களை ஆராதிப்போம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கீங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் நம்ம அவரோடு இருக்கணும், அவரோடு பேசணும், அவரோடு பழகணும், அவரையே தியானிக்கணும், அவரையே முன்னிறுத்தணும், அவரையே கனம் பண்ணணும். எந்த காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அல்லேலூயா.
இதைத்தான் இயேசுப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். ஆமென். அப்போ ஆராதிக்க வரும்போது நம்முடைய முழு நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், இருதயத்தின் தியானங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் இயேசுப்பா நீங்கள் தான்ப்பா, உங்கள் பிரசன்னம் தான்ப்பா. ஆமென். உங்கள் கிருபை மேலே தான்ப்பா. ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தை மேலே தான்ப்பா, உங்கள் அபிஷேகத்தின் மேலே தான்ப்பா. எங்கள் கவனம் எல்லாம், நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பாருங்க, மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க வரலன்னா இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா என் தூதனை நான் என்ன செய்யறேன், நான் அனுப்புறேன். வேண்டாம் ஆண்டவரே, உங்க தூதன்லாம் வேண்டாம், நீங்க தான் வேணும். அல்லேலூயா. யோசுவா பார்க்குறாரு, அவர் ஒரு நல்ல வாலிபன். அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய நேரங்களை எப்படினாலும் என்ன செய்யலாம், செலவு பண்ணலாம். மோசேக்கு அவர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறாரு. மோசே எப்போவுமே பிஸியாக இருக்கிறாள். மோசே ஆஃபீஸில் இருந்தால் கண்டிப்பாக யாருக்கு வேலை உண்டு, யோசுவாவுக்கு வேலை உண்டு. அது நீங்கள் யோசிச்சு பாருங்க. மோசே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது ஜாஷுவா எவ்வளோ தூரம் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பான். அப்படி தானே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பான். அப்போ ஜாஷுவாவுக்கு ஏதாவது நேரம் இருந்திருக்குமா, ஃப்ரீ டைம் இருந்திருக்குமா, வேற எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா? அவனுக்கு நேரம் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். ஆனால் பைபிள் சொல்லுது, அவனுக்கு கிடைச்ச நேரத்திலையும் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், அந்த பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஏன்னா அவன் கண்ணார பார்க்குறான், கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல தங்கி இருக்கிறத பார்க்குறான், கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறத பார்க்குறான், கர்த்தர் மோசையை சந்திக்கிறதுக்கு இறங்கி வர்றதை பார்க்குறான், கர்த்தர் மோசையிட்ட முகமுகமாக பேசுறதெல்லாம் பார்க்குறான். அப்போ அவனுடைய வாஞ்சையெல்லாம், எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதா, அல்லேலூயா, என்கிட்ட கர்த்தர் இப்படி பேச மாட்டாரா, நான் இப்படி இந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண மாட்டேன்னா? அதனால தான் பைபிள் சொல்லுது, யோசுவா என்னும் மோசையின் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்போ வாலிபனாக இருந்த அவனுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவன் அங்கே எங்கேயுமே போகல, அவங்க யாரையுமே அவன் தேடலை, வேற எதையுமே அவன் பெருசாக பார்க்கல. அவன் பார்த்ததன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை. அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஒரு பெரிய ராஜா, மகாராஜா. அவர் சாதாரண ராஜா கிடையாது, மகாராஜா. ஆனால் அவன் சொல்றான், என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறார். அவனை மீட் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனால் அவன் சொல்றான், நான் ஏர்லி மார்னிங் ஐ வாண்ட் டு மீட் யூ, அதிகாலையிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தையும் அவரையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் வாஞ்சித்ததுனால தான் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறார். அப்போ ஆராதிக்க வருகிற ஒவ்வொருத்தரும் நாம் எல்லாரும் இப்படிப்பட்டவங்களாம் மாறிட்டோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாம் இருக்குது, எல்லாம் உண்டு, நமக்கு எல்லாம் தேவை, எல்லாம் அவசியம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் தான் எனக்கு பெருசு ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். ஒரு கீழ் காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன்.
என்னை முழுதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே தாயன்பே தகப்பனென்பே, தனிமையிலே எந்தன் துணை என்பே, சிநேகிதரே சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மனவாட்டி என்றவரே, மனவாளன் இயேசுவே, மனவாட்டி என்றவரே, மனவாளன் இயேசுவே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மோடு நான், உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் அன்பே. ஹல்லேலூயா. உங்க கூட நான் நடக்கணும் ஆண்டவரே, உங்க கூட நான் பழகணும் ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. இதை தான் நம்ம விருப்பத்தோட பாடி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆண்டவரோடு நடப்பது என்பது அவ்வளவு எளிதானதா? யோசிச்சு பாருங்க. மகா உன்னதமான தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், ஆமென், பட்சிக்கிற அக்கினி. ஆனா அவரோடு கூட நடக்கணும் அப்படின்னா பைபிள்ல பாருங்க, ஏனோக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன் நடந்தான். அவன் தலைமுறையில் அவன் மட்டும்தான் நடந்திருக்கு. நோவா அப்படிங்கிற ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தான். அந்த தலைமுறையில் அவன் மட்டும். நீங்க இப்படிதான் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிரேஸ், பெரும் கிருபை. என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்யறாருன்னா, நமக்குள்ள அவர் வாசம் பண்ணி ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்,
ஆண்டவர் எதை விரும்ப மாட்டார், அவரோட நடக்கிறதுக்கு நம்மளை எப்படி அவர் டியூன் பண்ணணும், இதெல்லாம் அழகாக செய்கிறதுனால தான் இவ்வளோ பேர் நம்ம யாரோட நடந்துட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த ஜெனரேஷன்ஸில் நம்ம பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஆண்டவரோடு நடக்கும்போது சில காரியத்தை நம்ம செய்வோம், அது நம்ம பார்வையில் சரியாக இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது எப்படி இருந்திருக்காது. அப்போ ஆவியானவர் சொல்லுவார், மகனே மகளே, இது இல்லைப்பா, இது சரியில்லை, இது எனக்கு பிடிக்கலை. ஆண்டவர் உணர்த்துவார். அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோடு உள்ள தொடர்பு, இன்னைக்கு வரைக்கும் அவரோடு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை எத்தனை பேர் சந்தோஷமா நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, இந்த உறவுக்காக நன்றி சொல்லுங்க. உங்க கூட நடப்பதற்கு எனக்கு நீர் கிருபை செய்தீரே, நன்றி ஆண்டவரே. நாம் வழி மாறும்போது ஆண்டவரே நீங்க எனக்கு பாதை காண்பித்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் சில குறைவுகள் காணப்பட்டது, ஆனா கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கல, என்னை விட்டு கொடுக்கலப்பா. ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு கையில் என்ன ஒப்பு கொடுக்கலப்பா, மனுஷன் இஷ்டத்துக்கு என்னைய ஒப்பு கொடுக்கலப்பா. ஆமே. நான் பாவம் செஞ்ச போது கூட நீங்க உணர்த்தி நடத்துனீங்க ஆண்டவரே. உங்க மனதை நான் துக்கப்படுத்தின போது கூட உங்க கிருபையால் அதை எனக்கு மன்னித்தீர் ஆண்டவரே. இந்த உறவு தொடருவதற்கு கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. உம்மோடு இணைந்திருப்பதற்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்மோடு நடப்பதற்கு நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திலே களி கூறுவதற்கு நான் விரும்புகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரோடு நம்ம நடந்ததுனால தான் தலை குனிந்த போது கூட அந்த தலை குனிந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய தலை நிமிர்ந்தது. வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் இரண்டத்தனையாய் பலன் வந்தது. காரணம் நாம் அவரோடு நடந்தோம், அவர் நம்மோடு கூட நடந்தோம். Thank you Jesus. நன்றியப்பா. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும்போது என்னால் முடியாத போது என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை பாதுகாப்பவ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினி, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. நான் பாவம் செய்த போது உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது, நான் குனிந்த இடத்திலே எந்த என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர்
வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், நான் நினைப்பதற்கு மேலா என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் எந்த காரியங்கள் நடந்தாலும், நாம் எந்த பாதைகளின் வழியாய் நடந்து போனாலும், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, இதில் ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்பது போலலாம் காரியங்கள் தோன்றும். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் என்னைக்காவது உட்கார்ந்து யோசிச்சிருக்கீங்களா, எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்கு? நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை நம்புறேன், பரிசுத்தமா வாழ்றேன், கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், என் இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார், என் கையில சுத்தம் இருக்கு, என் மனசாட்சிப்படி நான் குற்றமற்ற ஒரு நபர். ஆனா என் வாழ்க்கையில ஏன் இப்படி தீங்கு, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நெருக்கம், அநியாயமான காரியங்கள் ஏன் நடைபெறுகிறது? இப்படி என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் நம்பிக்கைக்குரியவன், அவன் கடவுளுக்கு பயந்தவன், காரிய சித்தி உள்ளவன், நேர்மையானவன், உண்மையானவன், தனக்கு கொடுத்த அத்தனை பொறுப்புகளையும் சரியாய் நிறைவேற்றினவன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப பாருங்க, போத்திபார் மனைவி ஸ்ட்ராங்கா பேசுறா, ஆனா இவனால பேச முடியல. போத்திபார் மனைவி குதி நினைக்கிறா, குதிக்கிறா, இவனால தன்னுடைய நீதி என்ன செய்ய முடியல, வெளிப்படுத்த முடியல. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏன் எல்லாரும் அவ சொல்றதை நம்புறாங்க? ஐயோ, ஏன் என்னைய நம்ப மாட்டேன்றாங்க? நான் சொல்றது ஏன் யாருக்கும் தெரியல? ஏன் யாருக்கும் புரியல? ஏன் இப்படிலாம் நடக்கணும்? உண்மையா இருக்கிறதுக்கு கிடைச்ச பலனா, நீதியா நியாயமா நேர்மையா நடந்ததற்கு இதுதான் வெகுமானமா? இப்படிலாம் யோசேப்புக்கு என்ன வந்திருக்கும்? நினைவு வந்திருக்கும், நினைப்பு வந்திருக்கும், யோசிச்சிருப்பான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பாருங்க, அவன் வாழ்க்கையில, யோசேப்பே, இப்போ நீ கொண்டு போகப்படுகிற இடத்துக்கு போயிட்டு தான் உனக்கு அடுத்த உயர்வு இருக்குப்பா. அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா இதன் வழியாகத்தான் நான் உன்னை என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கொண்டு போக வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அல்லேலூயா. நீ எனக்காக காத்துரு, ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன். ஆண்டவர் அழகாக அவருடைய காரியத்தை நிறைவேற்றினார். தேவ திட்டம் நிறைவேறியது, தேவ சித்தம் யோசேப்பின் வாழ்வில் நிறைவேறியது. அல்லேலூயா. அப்ப நாம நடந்து வருகிற பாதைகள்ல ஒரு நல்ல கமிட்மெண்டோட இருக்கணும், நல்ல ஒரு அர்ப்பணிப்போட இருக்கணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை தான் நான் நம்புவேன், கர்த்தரை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன், கர்த்தர்ட்ட என் காரியத்தை நான் கொடுத்துருவேன், நான் அவருக்காக காத்திருப்பேன், நான் அவரை முழுசா நம்புவேன். அவர் எனக்கு ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார், அவர் ஒரு நாள் தீங்கு எனக்கு என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டோம். அவர் எனக்கு தீமையை கூட நல்லதாக தான் என்ன செய்வார், மாற்றி தருவார். அதனால நம்முடைய வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நம்புவதற்கு நான் ஆயத்தம் சொல்லி உங்களை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. என் இருதயத்தில் இருக்கிற சுத்தம் உங்களுக்கு தெரியும், என் கையில் இருக்கிற சுத்தம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், என் இருதயத்தின் தியானங்கள் உங்களுக்கு தெரியும். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய வேலைக்காக நான் காத்திருப்பேன், உம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்காக நான் காத்திருப்பேன், உம்முடைய சித்தத்தை நீ நிறைவேற்றி முடிப்பதற்கு முழுவதுமாய் நான் என்னை ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அனுமதிச்சதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான். தேங்க்யூ ஜீசஸ். எனக்காக யாவும் செய்து முடிக்கும்
என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. பரலோக தேவனே, நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், அதினதின் காலத்திலே செய்கிறவர். சரியான நேரத்தில் நீங்க செய்யும்போது அது எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை விசுவாசித்து எங்களை அர்ப்பணிக்கும். இந்த வாரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருடைய குடும்பங்கள் கட்டப்படுவதாக, சரீரத்திலே சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.